ஹலோ கைஸ், ஃபீல் ஆர் ஃபேண்டசி வேர்ல்ட். வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் 11th எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, ஜிம்மின் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காங்க. இந்த 12th எபிசோட்குள்ளே போயிடலாம். ஜிம்மின் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்காங்களா. ஜேஓப்பும் சுகாவும் வந்து ஜிம்மினை கலாச்சிட்ருக்காங்க. சுகாவுக்கு வயிறு எரியுதாங்க. என்னடா எல்லாரும் கமிட்டட், நான் மட்டும்தான் சிங்கிள். அந்த ஆளு பையன் கூட கமிட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்காரு. அப்போ தான் ஜேஓப் வந்து நான் கமிட்டட்னு வேணும்னு வெறுப்பேற்றிட்டே இருக்காரு. அதனால சுகா சமகானில் இருக்கார். விட்டால் வந்து பொறிஞ்சு எடுத்துருவார் போல இருக்கு எல்லாரையும். அவர் பாட்னு கம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மின் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காங்களே, நீங்கள் வந்து உதறீங்க ஆனால் ஜிம்மின் விட மாட்டுறாரு. லெஃப்ட் ஹேண்டில் தான் பிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அவர் உட்காந்துட்ருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்டில் வந்து எழுதிட்டே இருக்கீங்க, நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் வந்து உங்களே தான் நல்லா பெஞ்ச் மேலே சாஞ்சிட்டு அப்படியே ஒரு கண்ணால் உங்களையும் ஒன்று அங்கே இங்கே அங்கே அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. உங்களையும் பார்க்குறாங்க, போடியும் பார்க்குறாங்க. பாதி பேர் வந்து லெசனே கவனிக்கல, ஆன்னு உங்கள் 2 பேர் ஜோடியாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தீங்க 2 பேரும். என்னதுன்னா அப்புறம் வந்து லன்ச் பிரேக் வருது. லன்ச் பிரேக் வந்த உடனே வந்து ஜிம்மின் வந்து சரி வா பேபி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கே இல்லை, நான் வந்து ஆலு கூடயும் லூனா கூடயும் தான் உட்காந்து சாப்பிடுவேன். இல்லை நம்ம வந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு. என்னது வீட்டுக்கா, எதுக்கு? இல்லை நம்ம ஆஃப் டே போயிடலாம், எனக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நம்ம கிளாஸ் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிட்டு போகலாம். சரி நான் அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்பயும் ஜிம்மின் கையை விடவே இல்லை. நீங்கள் 4 பேரும் போகிறீங்க, போனாங்க வந்து ஆளுலூனா காணும், தேடுறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணு வந்து அலை பாயுது, பட் 2 பேருமே காணும். நீங்கள் ஆளுவுக்கு ஃபோன் பண்ணால் ஆளு திருட்டு குட்டி என்ன பண்ணியிருக்குன்னா டேட்டிங் போயிருக்கு. அவளு வந்து டேட்டிங் போயிருக்காரு. அந்த நியூ கேர்ள் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட டேட்டிங் போயிருக்காங்க. சரி லூனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டா ஷிவ் கேட்குறாங்க. அது வந்து ஆளு சொல்கிறாங்க, இல்லை அப்பா வந்து அவள் போய் பார்க்க போயிருக்கா, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு அப்பாவை பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, என்னால் தான் அப்பா கூட இருக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா வந்து அவள் பார்க்கணுன்னு சொன்னால் அதனால தான் கூப்பிட்டு போய் விட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை, அப்பா நல்லா தான் இருக்காரு, நீ சும்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, என்ஜாய் பண்ணு. ஓகே, ஜிம்மின் வந்து உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிறான், உன்னை எதுவும் கம்பல் ஃபோர்ஸ்லாம் எதுவும் பண்ணல, மிரட்டுறானா திட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு 1008 கொஸ்டின் கேட்குறாரு. நான் காலேஜில் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், எல்லாம் ஃபைன் தான் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி ஓகே நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு. திடீர்னு வந்து நீங்கள் வந்து அப்பா நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் நல்லா தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு வா போகலாம் நம்ம சொல்லிவிட்டு அப்படியே போய் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா அவங்கள எப்பவுமே பார்த்துட்டு இருக்காருல, அவருக்கு தெரியும்ல. சுகா கிட்டே சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சுகாவும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஜிம்மின் வந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் இப்போ சாப்பிட்ணுன்னு தோணலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஷிவ், எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், இப்போ மட்டும் நீ சாப்பிட்லனா நேற்று நடந்த மாரி தான் இன்றைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று சாப்பிடல சொல்லிட்டு அவர் மேலே உட்கார வச்சுக்கிட்டாரு. ஐயோ காலேஜில் சாப்பிட்லனா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, காலேஜில் வந்து அந்த மாதிரி மேலே உட்கார வச்சானா அசிங்கம், அதை விட வேறு எந்த அவமானமும் இல்லை சொல்லிட்டு, இல்லை நான் சாப்பிட்டுறேன் சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிம்மின் சிரிக்கிறாரு. ஜேஓப்பும் சுகாவும் வந்து மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. என்னடா இவன் சொல்கிறான், அப்படி என்னடா பண்ணான் அப்படின்ற மாதிரியே மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. அப்போ ஜேஓப்பும் சுகாவும் சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஷிவ் கேட்குறாங்க, ஓ நீங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் 3 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்கோம். சரி நீங்கள் இப்போ நியூ மேரேஜ்ன்றதுனால தான் நாங்கள் வந்து ஒரு வாரம் வெளியே ஸ்டே பண்ணலான்னு நினச்சோம், பட் நீங்களே காலேஜ் வந்துட்டீங்க, ஸோ நான் உங்கள் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறோம். ஆமாம் எனக்கும் போர், நீங்கள் ஷிவ் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் போர் அடிக்குது, அவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம், எனக்கு எப்படி தான் இருந்துச்சு, மேட்ஸ் மட்டும் வந்து சமையல் மட்டும் செஞ்சு வச்சுட்டு அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க, நல்ல வேலை நீங்களாக இருக்கீங்க, எனக்கு ஜாலியாக ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிம்மின் வந்து முறைக்கிறாரு, லைட்டாக ஜெலஸ் புகையுது அவருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஜிம்மின் கிட்ட வந்து அந்த
அந்த க்யூட்னஸோட ஒரு சிரிச்சுலாம் பேச மாட்டீங்க, கொஞ்சம் பயத்தோடு தான் பேசுவீங்க. ஆனால் சுகா ஜேவப் கூட அப்படிலாம் இல்லை, நீங்கள் செம்ம ஜாலியாக பேசுவீங்க சுகா ஜேவப் கூட. அதனால ஜிம்மினுக்கு புகையுது, இதை வந்து சுகா பார்த்துட்டு புகையுதா இப்போ பாருடா சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவர் பாட்டுன்னு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் நார்மலாக தான் பேசியிருக்கீங்க. இங்கே ஜிம்மினுக்கு அடா பாவி, நான் உன்னைய தெரியாமல் கலாச்சிட்டேன், அதுக்குன்றத என்னுடைய ஒய்ஃப் கூடயே நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு யாரோ அவங்கள ரொம்ப ஊத்து பார்க்குற மாதிரியே தோணுது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஜிம்மின் முறைக்கிறாரு. அவர் புரிஞ்சுது, ஓ ஜெலஸா, இது பேர் தான் ஜெலஸா, ஆகு நல்லா ஆகுன்ற மாதிரி ஒரு லுக் விட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஷிவ், நீ வந்து சாப்பிட்றியா இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மிரட்டுறாரு. சுகா இரு, நான் முதல்ல சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு கடன்னு சாப்பிட்டுனே இருக்கீங்க. திடீர்னு அடைச்சிக்குது உங்களுக்கு, இரும்பிட்டே இருக்கீங்களா. அப்போ தான் வந்து ஜெமீன் வந்து உங்கள் தலையை தட்டி விட்டு தண்ணிலாம் ஊட்டி விட்றாங்க. அந்த கேன்டீனு உங்களை தான் பார்த்துட்ருக்கு. ஓ இது பேர் தான் பாசமா, நடத்துங்க, படம் ஓட்டுறீங்களா, நல்லா ஓட்டுங்க அப்படின்ற மாதிரியே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு லைட்டாக எம்பாரஸ் ஆகுது. ஐயோ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, இவன் வேணும்னே தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரியே பார்த்துட்டு ஓகே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்லாம் முடிஞ்சிடுது. மறுபடியும் கிளாஸ் போகிறீங்க. கிளாஸ் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அதனால ஜிம்மினும் உங்கள் கையை விட்டுடுறாங்க. அவர் விடவே இல்லை உங்கள் கையை. அந்த சாப்பிடும் போது கூட அப்படியே பிடிச்சிட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் அவரும் சாப்பிட்றாரு. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டீங்களா, ரெஸ்ட் ரூம் போனதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் பிளட் குடிக்கும். சரி 3 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளட் குடிக்க போயிடுறாங்க. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்குறீங்க, 3 பேரும் கிளாஸில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் பிளேஸில் உட்காராமல் ஜிம்மின் பிளேஸ்லேயே உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா ஜிமின் வந்தால் கண்டிப்பாக இழுத்துன்னு வந்து இங்கே தான் உட்கார வைக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம இங்கேயே உட்காந்துடலாம், எல்லாரும் முன்னாடி இழுத்து அது பண்ணி இது பண்ணி தேவையே இல்லை, நம்மளே சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட் இருக்குது. அவர் பிளட்லாம் குடிச்சிட்டு வராரு. வந்து பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் பெஞ்சில் உட்காராமல் அவர் கூட உட்காருங்க. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம்ப்பா, ஒரே நாளில் மாறிட்டா போல இருக்கா அப்படின்ற மாதிரியே வராரு. வந்தோடனே நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க. 3 பேரும் உள்ளே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் பக்கத்தில் நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. கிளாஸ் ஆஸ் யூஷுவல் போது ஜிமின் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. எப்பவுமே அவர் உங்களை தான் பார்ப்பார். நீங்கள் பக்கத்தில் வர உட்காந்துருக்கீங்களா, அவருக்கு ஒரே சந்தோஷம், சிரிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனால் யாருன்னா பார்க்குறத பார்த்தா கம்முன்னு கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அப்படியே கிளாஸ் போது ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்து நீங்கள் போகிறீங்க. போயிட்டு ஒரே தலையை சொரிஞ்சிட்டு தான் நிற்கிறீங்க. ஐயோ வீட்டில் ஏற்றி உட்கார வச்சான், ஓகே இங்கே ஏற்றி உட்கார வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து வரதுக்கு முன்னாடி எப்படி ஏறி உட்காரணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை ஜிம்மின் பார்த்துட்டு கேட்க வைக்க சிரிக்கிறாரு. அவரால் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி கைஸ். ஜிம்மின் வந்து சிரிச்சிட்டே இருக்காரு. நான் எதுக்கு சிரிக்கிறோம் லூஸு மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் லூஸை விட ரொம்ப மேலே பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்படா உட்காருது இதுலன்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு, ஏன் அப்படி சிவு அப்படி பண்ணிகிட்ருக்கா. இல்லை காலையில் நடந்ததுலாம் சொல்கிறாங்க. ஏன்டா அவளை இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாலையும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. உடனே வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் லிப்ஸை கடிச்சிட்டே உங்ககிட்ட போகிறாரு. ஏன்னா அவரால் சுத்தமாக சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, சிரிச்சிட்டு தான் இருக்காரு. அவர் லிப்ஸை பாட்டம் லிப்ஸை வந்து கடிச்சிட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண உங்கள் பின்னாடி போய் நிற்கிறாரு. உங்கள் பின்னாடி வந்து நின்று உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் அந்த குரங்கு சஷ்டியை விடவே இல்லை. உட்காருன்ற பேரில் வந்து பேக்கன்னு அங்கேயே முழிச்சிட்ருக்கீங்க. திடீர்னு வந்து உங்கள் கையை யாரோ வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே ஐயோ யாரும் சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஜிம்மின். அவரால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லிப்ஸை பைட் பண்ணிகிட்ருக்காரா. அதை பார்த்துட்டு இவன் ஏன் இந்த மாதிரி நிற்கிறான்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அங்கே சுகாவும் ஜெவப்பும் கேட்க சிரிச்சிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐயையோ நம்ம குரங்கு சஷ்டி பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகுது. நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஜிம்மின் வந்து சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து மறுபடியும் உங்களை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல, இந்த வாட்டி கம்முன்னு தான் இருக்கீங்க. அவரும் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஏறி உட்காந்த உடனே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. போனே நீங்கள் வந்து ஷோல்டர் மேலே ஃபஸ்ட்டே கையடிச்சிட்டிங்க. இவன் எப்பவுமே வேகமாக தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது ஒரு நாள் தான், ஆனால் அவள் கொஞ்சமாக செட் ஆகிட்டு வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்கள் ஏறி உட்காந்துன்னு ஷோல்டர் மேலே தான் கை வைக்கிறீங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து போக போக வேகமாலாம் அவர் போல் நார்மலாக தான் போகிறாரு, ஒரு 3rd ஸ்பீடில் தான் போகிறாரு. உங்களுக்கு செம்ம ஜாலி. 4th ஸ்பீடில் போனால் தான் கண்ணை மூடிட்டு இருப்பீங்க, ரொம்ப பயம். 3rd ஸ்பீடில் போகிறதுனால ஓகே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு பைக் ரைடிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் ரொமான்டிக்காக போகுது. ஜிமின்கே ரொம்ப ஆச்சரியம், நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஏன்னா ரொம்பவுமே பயப்படுவீங்க. ஆனால் நீங்களே வந்து சொல்கிறீங்க மாதிரி எனக்கு ரைட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க பின்னாடியே வந்து ஜேஹோப்பும் சுகாவும் வந்துட்டாங்க. சரிடா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. என்ன ப்ரிப்பேர்? புதுசாக மேரிடான கப்புள் அதனால தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்து லைட்டாக ப்ளஷ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்போல்லாம் சொல்லாத, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் கையும் தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் ஜிம்மின் வந்து அடிப்பாவி நான் தாண்டி உன் ஹஸ்பண்டு, அவங்க 2 பேர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறே சொல்லிட்டு பின்னாடியே புகைச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷோஹா மேலே உட்காந்துட்டு அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து ஒரு லுக் விட்டு மேலே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து 2 பேரும் கேட்குறாங்க, ஓகே இல்லை உனக்கு இங்கே செட் ஆகுதுல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு லைட்டாக இருக்கிறீங்க. ஏன் என்னாச்சு, அவள் என்ன உன்னை திட்டினானா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவர் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க, பட் என்ன ஒன்று லூஸ்தனமாக எப்படினா பண்ணிகிட்டே இருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிம்மின் பின்னாடி தான் நிற்கிறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஜிம்மினுக்கு சிரிப்பு வருது, என்ன இவன் காமெடியாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேஹோப்பும் சுகாவும் பார்த்துறாங்க ஜிம்மின் வந்ததை. நீங்கள் பார்க்கல, நீங்கள் பின்னாடி தானே நிற்கிறாங்க. நீங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டு ஜிம்மினை கழுவி ஊற்றுறீங்க. அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, சும்மா வந்து என்னை வந்து இது கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மின் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இவங்க சிரிக்கிறாங்கோ, நம்ம சொன்னதுக்கு தான் சிரிக்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அவங்களால சுத்தமாக சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜிம்மின் வந்து அப்படி சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ தான் ஐயோ இவன் பின்னாடி தான் நிற்கிறானா, இதுக்கு தான் இதுங்க 2 சிரிச்சுதுங்களா அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பலை. அப்படியே 2 பேரும் பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. அட பாவீங்களா, நல்லா மாட்டி விட்டீங்களேடான்னு. ஜிமின் உடனே வந்து உங்கள் கையை பிடிச்சி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. நான் வரலன்றீங்க. ஆஸ் யூஷுவல் என்ன நீங்கள் எப்பவுமே தோற்றுருவீங்கல்ல. அவர் தரத்தரன்னு உங்களை மேலே இழுத்துட்டு போயிட்டு பெட் மேலே உட்காரிச்சு, ஓ நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேனோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படி சொல்கிறீங்க. உனக்கு வந்து உண்மையான டார்ச்சர் என்னென்னு காமிச்சதான் தெரியும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராது. ஐயையோ என்னை விட்டுரு அப்படி சொல்லிட்டு கத்துறீங்களா. இவங்க விட்டு ஐயோ என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு மேலே ஓடி வராங்க. அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துடுவாங்களோ, ஒரு பயத்தில் வந்து வேகமாகவே வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து கதவு தட்டுறாங்க. என்னாச்சு சிவ என்னாச்சு சிவ அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு குடுன்னு ஜிம்மின்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறீங்க. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கத்துனேன். அடி பாவி, சும்மா கத்துனியா? அதுக்கு தான் நாங்கள் கீழேருந்து மேலே வந்தோமா? நான் இப்போ தானே கத்துனேன், கத்தி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எப்படி இவ்வளோ வேகமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை நீங்கள் போனீங்களா, அப்பயே நான் வந்தேன், சும்மா இங்கே நின்று பேசியிருந்தோம், நீங்கள் கத்தினோடனே நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போகலான்னு போனீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வியை பார்க்குறீங்க. ஆமாம் இவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இவரை தெரியாதா, இவர் தான் நம்ம ஃபவுண்ட் அப்படின்னு சொல்ல வராரு. உடனே சுகா வந்து கை பிடிச்சிடாரு அப்படின்னு. அவரும் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். அவரு நம்ம காலேஜில் படிக்கலையே. இல்லை அவர் நம்ம காலேஜில் படிக்கல, காலேஜ் முடிச்சிட்டாரு, நம்மளோட 1 வயசு 3 வயசு பெரியவர் அவருன்னு. அட பாவீங்களா, நீங்கள் என்னோட பெரியவங்க, கடைசியில் என்னையே இப்படி சின்ன பெரிய பையனாக மாற்றிட்டீங்களேன்னு ஒரு லுக்கை விடுறாரு வி. அதுக்கப்புறம் கிட்டே வந்து பேசுகிறாங்க. ஹாய் நான் தான் வி, உங்கள் எல்லாருக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படி ஆமாம் நான் தான் வந்து ஃபவுண்டரோட கிராண்ட் சன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு இங்கே பவ் பண்ணுறீங்க. வியும் பவ் பண்ணுறாரு. பவ் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து டின்னர் போகிறாங்க எல்லோரும். டின்னர் போயிட்டு வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஜிம்மின் ஆஸ் யூஷுவல் உட்காராரு. எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்பா எனக்கு இப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களே, முதல்ல நாங்கள் 2 பேர் தான் இருக்கணுன்றது ஒரு மாதிரி
அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய வீட்டில் அப்படி சொல்லிட்டு 2 பேர் தான் இருக்கிறதுனா எப்படி கஷ்டமாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறீங்க. வி வந்து அப்படியா, ஓகே ஓகே, நாங்கள் எப்போவுமே உங்க கூட தான் இருப்போம், ஃபீல் பண்ணாத. உனக்கு வேணா சொல்லி இன்னும் நிறைய மேடை வந்து நான் அப்ளை பண்ணுறவங்க கூட நல்லா இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து லூனாவை கூட இங்கே வர வச்சு தங்க வச்சுக்கோயேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஐயையோ, அவங்க வந்தால் இவ சும்மாவே என் கூட பேச மாட்டா, அவங்களாம் வந்தால் எப்படி பேசுவோம் அப்படின்ற மாதிரியே கண்ணை காமிக்கிறாங்க. ஷிவ் வந்து இல்லை வேண்டாம், அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாரு. சரி வர சொல்லு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையாக நான் வர சொல்லவா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து உங்களுக்கு ஜாலியாக போயிடுவோம், நம்ம கூட பேச எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிட்டு கேட்குறீங்க, நீ வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இங்கே வந்துடுறியா அப்படி சொல்லிட்டு கிட்ட கேட்குறீங்க. வந்து இல்லை, நான் எப்படி வர்றது, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. வந்து சரி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி லூனா கிட்ட கூடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. லூனா கிட்ட ஏன் கேட்கணும், அவள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது லூனா வீட்டுக்கு என்னது அவள் வராள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. பேரில் மென்ஷன் பண்ணல. உடனே காலிங் பெல் அடிக்குது. உடனே வந்து நீங்கள் ஏஞ்சி போகலான்னு நினைக்கிறீங்க. அப்புறம் சரி ஜேயோப் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜேயோப் சொல்லு ஷிவ் என்னாச்சு அப்படின்னு. சாரி நீ சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வெளியே யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே ஷிவ் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பாடுலேருந்து பாதிலே ஏஞ்சி போய் திறந்து பார்த்தா லூனாவை பார்த்த உடனே இவருடைய மொத்த பல்லும் அவ்வளோதான். இந்த மாட்டு பால் ஐயோ ப்ரெஷ் விளம்பரத்துக்கு வர பல்லு மாதிரி ஆயிடுது நம்ம ஜேயோப்க்கு. லூனா நீ நான் இங்கே தான் வந்திருக்க சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணது வந்து ஜேயோப் இல்லை, உங்களை. ஜேயோப் வந்து அடிப்பாவி, நீ என்னைய பார்க்க வரேன்னு நினச்சா உன் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கியா, ஸோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வராங்க. லூனா பின்னாடியே வராரு. வந்து நிற்கிறாரு. ஆமாம் லூனா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே கேட்குறாரு. என்ன என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உனக்கு ஏன் அப்படி சொல்லிட்டு குட்டி சண்டை போடுறாங்க அவங்க 2 பேரும். போதும் ரொம்ப நடிக்காதீங்க, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் லூனா, ஜேயோப்பை பார்க்க தானே வந்திருக்க, நடிப்பு திலகம், போய் பேச அவன் கூட அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் சிவா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சாப்ப அப்படி சொல்லிட்டு சொல்கிறா லூனா. சரி அப்போ ஓகே பார்த்துட்டல பாய் அப்படி சொல்லிட்டு தன்னு வெளியே கூப்பிட்டு போகிறீங்க. இல்லை நான் ஜேயோப்பை பார்க்க தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லு அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டின்னரில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. போய் ஜேயோப் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பேர் அங்கே ஒரு பேர். நம்ம வீயும் சுகம் மூஞ்சி பார்த்துட்டு நம்மளுடைய கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வி சொல்கிறாரு, லூனா நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப் ஆர்வமாக கேட்குறாரா. உடனே வந்து லூனா வந்து ஓகே சொல்லன்னு வரும்போது நம்ம ஷிவ் லைட்டாக பெஞ்ச் இப்படி தட்டுறாங்க. என்ன அவன் ரூமில் தங்க போறியா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்குறாங்க. இல்லை ஷி அப்படி சொல்லிட்டு லூனா வந்து இல்லை நான் தனியாகவே தங்கிக்கிறேன் ஜேயோப், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு. என்னது ஃப்ரெண்ட்ஸ் உன் பாய் ஃப்ரெண்டே மாற்றி இல்லை சாரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனில் பதட்டத்தில் வளர்றேன். நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமின் உங்களே தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் திடீர்னு ஜிமினை பார்த்துருக்க லைட்டாக கம்முன்னு ஆயிடுங்க. ஓகே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. நான் வந்து நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லூனாவும் போயிடா. ஜேயோப் வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. எல்லாம் போய் தூங்குறாங்க. நீங்கள் வந்து ஜிம்மின் அப்பயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுனால வந்து பெட் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. வந்து நீங்கள் தலையை தோற்றியே வரீங்க. ஜிம்மின் திட்டுறாரு, எதுக்கு இந்த நைட்டில் வந்து நீ தலையை குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் குளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உடனே வந்து படுக்கலான்னு வரீங்களா. இரு எதுக்கு படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன எனக்கு தூக்கம் வருது படுக்கிறேன், நீ இன்னும் தலையை காய வைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை தரத்தன்னு இழுத்துட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்கார வச்சு அவர் வந்து ஹேர் ட்ரையர் வச்சு இது பண்ணுறாரு. இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ரொம்ப கேர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிறீங்க, நல்லா கேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவர் உங்களை பார்க்கல, ஆனால் இந்த வாட்டி நீங்கள் வந்து ஜிம்மில் பார்த்துட்ருக்கீங்க, கண்ணாடியில் வந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்கள் ஹேரை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடியை பார்க்குறாரு. நீங்கள் அவரே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஷிப் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன ட்ரை ஆகிடுச்சா, சரி நான் போய் தூங்குறேன் சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு தூங்குறீங்க. படுத்து நல்லா உங்கள் எப்பவுமே வந்து அந்த தலைக்காணி போட்டு நல்லா தூங்குறீங்க. ஜிம்மின் உங்கள் கிட்ட வராங்க. நீங்கள் உடனே கண்ணு தந்து நீங்கள் அங்கே போய் தானே படுக்கணும், என்ன இந்த சைடு வரீங்கன்றீங்க. சரி சரி ரொம்ப கரெக்டாக தான் இருக்க சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்ட உடனே வந்து நீங்கள் வந்து எப்பவுமே திரும்பி தான் படுப்பீங்க. இந்த வாட்டியும் திரும்பி தான் பார்த்துருக்கீங்க. தலைக்காணி இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஜிமின் வந்து உங்கள் முதுவே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் தூங்கிடுறாரு. நைட் என்ன ஆகுதுன்னா நீங்கள் புரண்டு ஜிம்மின் மேலேயே வந்து விழுந்துடுறீங்க. விழுந்துறீங்கன்னா மேலே வந்து புரண்டுறீங்க. ஜிம்மின் திரும்பி ஏச்சிட்டு என்னடா இது அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஷிவ் உருண்டுட்ருக்காங்க. என்னடா இவன் உருண்டுட்ருக்கா சொல்லிட்டு நேற்று தான் நம்ம தூக்கி கழட்டி வச்சோம், இன்றைக்கி அவளே வந்துட்டாலே ஜாலி சொல்லிட்டு அவர் வந்து அவங்கள ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்மின் வந்து ஒரு சைடு கிடக்குறாங்க, நீங்கள் ஒரு சைடு கிடக்குறீங்க. அப்பா இன்றைக்காச்சும் ஒன்றும் பண்ணல அவன் சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போய் குளிக்க போயிடுறீங்க. ஜிம்மின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வரீங்க, வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி காலேஜ் இல்லை, லீவ் இன்னைக்கு. ஜிமின் வந்து எழுச்சிக்கவே இல்லை. சரி எழுப்பி விடலாமா சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஜிமினை எழுப்புறீங்க. நான் இந்த இடத்துல இந்த வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன் இவங்க ரொம்ப லேக் பண்ணுறாங்க, ரொம்ப இழுத்துட்ருக்காங்கன்னா, ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு எஃப்எஃப். எனக்கு இதை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண மனசே வரல. சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ளாஷ்பேக்கு அதெல்லாம் கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஆனால் எனக்கு அது அந்த மாதிரி தோணவே இல்லை. இந்த ஒரு எஃப்எஃப் வந்து எனக்கு சீசன் 1 சீசன் 2 சீசன் 3லாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது. நான் இந்த சீசன் வந்து பாதிக்கிட்ட சீசன் 1 முடிச்சுட்டு அடுத்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 எஃப்எஃபாக நான் போட ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், பாய். எல்லாம் வீட்டில் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். சரங்கே பாய் பாய். அன்னியோங்க செய்யோ.